Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான மணத்தக்காளி கீரை வச்சு சூப்பரான சட்னி எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி தோசை மட்டும் இல்லாம சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. சோ கண்டிப்பா நீங்க வீக்லி ட்வைஸ் ஆவது இத கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா இதில் அதிகமான மருத்துவ நன்மைகள் மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச மணத்தக்காளி கீரை நான் பறித்து எடுத்துகிட்ருக்கேன். இதில் மணத்தக்காளி பழம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் கலரில் பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். முக்கியமாக மணத்தக்காளி கீரையில் குடல் புண் வாய்ப்புண் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக அல்சர் இருக்கும்ல அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம், உடனே சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்க நார்மலாக கீரை பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்னியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறமா நிலக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நான் 1 தான் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சேர்க்குறேன் என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால. இதுவே நீங்கள் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மணத்தக்காளியோட கீரையை மட்டும் நல்லா பறித்து கழுவி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை தண்டி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது, கீரை மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கும் போது இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் வதக்கி தான் நம்ம சட்னி பண்ணணும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டோம். இந்த டைமில் ஒரு 1/2 கப்பு போல் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தேங்காவையும் ஒரு 30 செகண்ட் போல் நம்ம இந்த மாதிரி லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். கடைசியாக ஒரு துண்டி போல் நம்ம புளியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக இது செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பும் போட்டு ஒரே ஒரு துண்டு அளவுக்கு புளியும் போட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் கெட்டியாக சட்னி சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துருக்கனால நான் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தாளிப்பு கூட தாளித்து விட்டுக்கலாம். ஆனால் நான் தாளிப்பு எதுவும் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டால் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கூட ஊற்றி எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.